நண்பர்களே வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. இன்னைக்கு மார்க்கெட் லீவு. ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கும் ஓப்பனா இருந்ததுன்னா, ஒரு 2% அடிச்சு விட்டுருப்பாங்க. என்ன கேட்டா, இன்னும் கூட ஒரு 3 நாள் சேர்த்தே லீவ் எடுத்துக்கோங்கப்பா. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஓப்பன் ஆகும்பொழுது, கேப் அப்பல ஓப்பன் ஆக்கி விடுங்கப்பா. நாங்கலாம் இந்த கிரீன பார்த்தே கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆகுதுப்பா. "ஏய் என்னப்பா லந்தா, நீ மார்க்கெட்ட 3 நாள் லீவ் விட சொல்ற? என்னெல்லாம் விட்டினா, என் ரெசிஸ்டண்ட்ட தாண்டி நான் பிரேக் பண்ணி மேல போயிட்டே இருப்பேன் தெரியுமா? நான் தான்பா நாட்கோ ஃபார்மா. ஆமா, மேல போயிட்டாலும் கிழிச்ச நீ அப்படியே. ஆல்ரெடி கீழ இறங்கி வந்த. சரி மேல ஏறி ஒரு 1080 வரைக்கும் போனேன். அங்கருந்து இறக்கி விட்டாங்க. மறுபடியும் முட்டி மோதி ட்ரை பண்ணேன். அது பக்கம் கூட போல. 920லயே உன்ன அடிச்சு விட்டு கீழ இறக்கி விட்டாங்க. சரி மறுபடியும் போனேன், ஒத்துக்கிறேன். 1040, 50 வரைக்கும் போனேன். திருப்பி இறக்கி விட்டுருக்காங்க. இந்த டீமெர்ஜ்ன்ற ஒரு பூச்சாண்டிய காட்டி, நீ அப்படியே வந்து நாளைக்கு மேல போயிடுவேன்னு என்ன மிரட்டுற நீ. பார்க்க தானே போறேன் நானு என்ன பண்ண போறேன்னு. அப்படியே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் உனக்காக சந்தோஷப்பட மாட்டேன். நம்ம தலைவன் கொச்சின் ஷிப்யார்ட் இருக்கான் தெரியுமா? வேற மாரி ஒரு சப்போர்ட் லெவல்ல நிக்கிறான். அங்க இருந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கேன், அவன் அடிய யாராலும் தாங்க முடியாது. அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 2000 வரைக்குமாவது எகிறி போவான்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறேன். அப்படியும் அங்க போலனா கூட ஒரு 1700ல போயிட்டு திரும்பினா கூட ஒரு சந்தோஷம் தான். சரி, அவனுக்காக வேணா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னு நான் சந்தோஷமா இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே அன்னைக்கு அதாவது நாளைக்கு புதன்கிழமை மார்க்கெட் மேல போவறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ பத்தி நான் உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அத புரிஞ்சுக்கோங்க. முதலாவதா பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ விதிகள் தள்ளி போடப்பட்டது. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விதிகள வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 1 வரைக்கும் வந்து தள்ளி போட்டுருக்காங்க. இது வந்து ஒரு சந்தோஷமான செய்தி. அதாவது புரோக்கர்ஸுக்கு ஒரு சில தளர்வுகள குடுத்துருக்காங்க. 50% ஆஃப் மார்ஜினோட பேங்க் கேரண்டிய பயன்படுத்த அனுமதிச்சிருக்காங்க. கிளியரிங் கார்ப்பரேஷன்ஸுக்கு பேமெண்ட் கமிட்மெண்ட்ஸ வழங்குற பேங்கோட கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட்ட கம்மி பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல தானே? ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த விதிகள் தளர்வு அதாவது ஆர்பிஐ விதிகள் தள்ளி போட்டுருக்காங்கல்ல, அதனால மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்றத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 2வது பாயிண்ட்டா, ஈரானோட மோதல் பற்றிய கவலை கொஞ்சம் கம்மியா இருக்கு. காரணம் என்னன்னா, யுஎஸ்ல இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அந்த அறிக்கையின்படி நம்ம யுஎஸ் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா? டொனால்ட் ட்ரம்ப். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் மேல மோதல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வார வந்து முடிக்க தயாரா இருக்கிறேன்னு ட்ரம்ப் சொன்னதா ஒரு அறிக்கை வந்திருக்கு. இந்த மாரி அறிக்கை டெய்லியும் தான்பா வருது. தாத்தா இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுறாருன்னு சொன்னீங்கன்னா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் உங்க பக்கம் தான் நிக்கிறேன். இந்த அறிக்கையால என்ன ஆயிருக்குன்னா, பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா, ஒரு $1.22 கம்மியாயி, அதாவது 1.08% கம்மியாயி, சுமார் $111.56 வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிருக்கு. ஜூன் கான்ட்ராக்ட்ல 105ல இருக்குது. இது ஒரு ஷார்ட் டெர்ம் சென்டிமெண்ட்டுக்கு பாசிட்டிவான நியூஸ். ஆனா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா போற சப்ளை மறுபடியும் சீரான நிலைமைக்கு வந்தா மட்டும் தான் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். அது வரைக்கும் இந்த அன்சர்டனிட்டி இருக்க தான் செய்யும் நண்பர்களே. அதனால இந்த பாயிண்ட் ஒரு அறிக்கை மூலியமா வந்ததால பிரெண்ட் க்ரூட் ஆயில் கம்மியா இருக்குன்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 3வது காரணம் என்னன்னா, குளோபல் மார்க்கெட்டோட ஃபியூச்சர் பாசிட்டிவா இப்போதைக்கு இருக்கு. அதாவது நாஸ்டாக் 100 ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 0.55% பாசிட்டிவா இருக்கு. S&P 500 ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, 0.7% ஃபியூச்சர் பாசிட்டிவா இருக்கு. இந்த டவ் ஜோன்ஸோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, 0.8% இருக்கு. இது 3ம் பாசிட்டிவ். அடுத்ததா நமக்கு முக்கியமான இந்த கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 0.5% மேல இருக்கு. ஸோ இந்த 3வது ரீசன் குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வெட்னஸ்டே மார்க்கெட் பாசிட்டிவா ஓப்பன் ஆகிறதுக்கான 3 காரணங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான காரணங்களா தான் இப்போதைக்கு தெரியுது. இந்த 2வது காரணத்தை மட்டும் தவிர்த்துட்டு, ஏன்னா ட்ரம்ப் தாத்தா அவர்
எப்போ வேணாலும் எதை வேணாலும் பேசுவார். இன்னைக்கு காலைல ஒன்று பேசுவார், நாளைக்கு சாயந்தரம் ஒன்று பேசுவார். ஸோ ஒன்று, ஆர்பிஐ விதியை வந்து தள்ளி போட்டிருக்காங்க ஜூலை 1 வரைக்கும். ரெண்டாவது, ட்ரம்ப் தாத்தாவோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். மூணாவது, குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ். ஆனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். புதன்கிழமை என் கூட பொறுத்திருந்து பார்த்து இந்த வீடியோவில் கமெண்ட் போடுங்க. சரிப்பா, நிஃப்டி மேலே போனால் மட்டும் போதுமா, இந்த கேபிஐடி டெக்னாலஜி மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட ஆன்சரே இல்லை நண்பர்களே. நானும் எப்படா இந்த ஸ்டாக் வந்து எங்கே சப்போர்ட் எடுத்து மேலே ரிவர்ஸ் ஆகி மேலே போகும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 1200 போச்சுன்னா புண்ணியமாக இருக்கும். ஆனால் 1200 போகணுன்னா 100% மேலே போகணும். 30%க்கு இங்கே வாய்ப்பு இல்லையா? ஆனால் 100% எங்கேருந்து போகிறது? இதுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு நல்ல செய்தி நடந்து ஒரு 1200 வரைக்கும் போச்சுன்னா நான்லாம் தேங்காய் உடைப்பேன் கோயிலுக்கு போய். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு 3 எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸு, அதாவது ப்ரைஸிங் பவர் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸை பற்றி குயிக்காக சொல்லுவேன். இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ நான் முதல்ல சொல்ல போகிற கம்பெனி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த மேட்ரை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் போனீங்கன்னா இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுறதா அர்த்தம். தயவு செய்து கொஞ்சம் கவனத்தோடு கேளுங்க. ஒரு 2 நிமிஷம் தான், அதிகமாக தேவைப்படாது. முதல்ல பார்க்க போகிறது ஐடிசி. ஐடிசின்னு சொன்னோடனே தெரிச்சு ஓடி போயிடாதீங்க. ஐடிசி நிறுவனம் பார்த்தீங்கன்னா சிகரெட்டு, எஃப்எம்சிஜி, பேப்பர் போர்ட்ஸு, அக்ரி பிஸ்னஸ்ஸு, இது மாதிரி பல துறைகளில் வந்து செயல்படுற ஒரு கம்பெனி. காலப்போக்கில் இந்த பிஸ்னஸ் வந்து டைவர்சிஃபை ஆனாலும் இன்னமும் இந்த சிகரெட் செக்மெண்ட் தான் முக்கியமான கேஷ் ஃப்ளோ பேக் போனாக இருக்குது. அதே சமயத்தில் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ்ஸு தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சு வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. லாஸ்ட் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2025 டிசம்பரில் ரெவன்யூ 6.9% இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட்டா மார்ஜின் மட்டுமே 34% இருக்கு. இது ஸ்டேபிள்னே சொல்லலாம். இதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? ப்ரீமியம் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகிறது தான் மெயின் காரணம். அதை விட ப்ரைசிங் பவர் ஸ்ட்ராட்டஜி. சரியான ப்ரைஸை சரியான ப்ராடக்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதான் அவங்க பவர். கமாடிட்டியோட காஸ்ட்டு அப்படியே ஒரு நிலையான நிலையில் இருக்கும். அதுதான் இன்னும் முக்கியமான பவர். ஆனால் இவங்க ஃபேஸ் பண்ணுற முக்கியமான சவால் என்ன தெரியுமா? ப்ரைசிங் பவர் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் அது அந்த அளவுக்கு ஈஸி இல்லை மக்களே. சிகரெட்டுக்கான டேக்ஸோட காரணத்தால் ஒரு சிகரெட்டுக்கு ப்ராஃபிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா மினிமம் 33% அதோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. இப்படி இன்க்ரீஸ் பண்ணால் மார்ஜினை பாதுகாக்க முடியும். ஆனால் வால்யூம் கம்மியாகுமே, சிகரெட்டோட சேல் கம்மியாகுமே. இங்கே தான் அவங்களுக்கு முக்கியமான சவால் இருக்குது. ஆனால் எதிர்கால திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியை இன்னும் டெவலப் பண்ணுறாங்க. பேப்பர் போர்டு அண்ட் அக்ரி பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக கவனம் கொடுத்து வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வேல்யூவேஷன் படி பார்த்தீங்கன்னா வெறும் 17.9 தான் ஏர்னிங்ஸில் இருக்கு மக்களே. சுருக்கமாக சொல்லணும்னா ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் ஜென்ரேட்டிங் கம்பெனி. சிகரெட் பிஸ்னஸ் பேக் போனாக இருந்தாலும் எஃப்எம்சிஜி தான் அந்த கம்பெனியோட ஃபியூச்சரை டிரைவ் பண்ணுற ஒரு டிரைவராக, அந்த கம்பெனின்ற வண்டியை ஓட்டுற டிரைவராக மாறிட்டு வருது. ஆனால் டேக்ஸ் அண்ட் ப்ரைஸிங் ரிஸ்க்கு கவனிக்க வேண்டிய விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் ஐடிசி இப்போ இருக்கிற ப்ரைஸில் திரும்ப எப்பயுமே கிடைக்காது அப்படின்றது என்னோட கருத்து. ஆனால் நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது. நீங்கள் எந்த ஸ்டாக்கை வாங்கணுன்னாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட செக் பண்ணிட்டு தான் அந்த ஸ்டாக்கை வாங்கணும். சரி நண்பர்களே, நாளைக்கு மார்க்கெட் நல்லபடியாக ஓப்பன் ஆகி கேப் அப் ஓப்பன் ஆகி உங்கள் போர்ட்ஃபோலியோ எல்லாம் திரும்ப பச்சையாக ஆகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் திரும்ப சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.